எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் அனிகா. வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பெண் வந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியம் பார்த்தீங்கன்னா ரெட்டின்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் வந்து வரம் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண குறிக்கோள் இருந்திருக்காங்கம்மா. அப்போ என்ன ஆப்போசிட்லாம் இருக்குன்னு இவங்களுக்கு எது செட் ஆகணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நல்லா டிமாண்ட் இருந்தால இது ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஐட்டமாக பண்ணலாம்னு யோசிச்சு அதோட ட்ரைனிங் சென்டரில் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு நல்லா டிமாண்ட் இருக்க சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பிரபலமான பிவிசி பைப் கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்து சென்னை மாவட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் ரீடர் ஷாப் கூட வச்சிருக்காங்களாமா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இவங்க கூட பிறந்தாங்க ஒரு அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்களா. அவரும் எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ் கூட தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடு காரணத்தினால அந்த லைஃப் வேண்டாம்னு முடிவு பண்ணி தனியாக பண்ணி வந்துட்டாங்கன்னா இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதால அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் சொல்ல வரும்னு சொல்லிட்டாங்க. நம்மளையும் இதை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இவங்க இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம்னு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. எங்கள் வீட்டோட மாப்பிள்ளை தான் அதை பார்க்குறாங்க. வரப்போகிற துணைக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருந்திருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் சேவ் பண்ணுறதும் அவங்க விருப்பம்னு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்குறாங்கம்மா. இன்னும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கிறதால அதை புரிஞ்சு நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் மரியாதையாக நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்கள புரிஞ்சு நடந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்ச கூட உதவி மிஸ் பண்ணிடாதீங்க. இவனை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.